ஏகாஷ் நீங்கள் பார்த்துக்கணுமே காணும் வீடியோ இனி நம்ம பார்த்தீங்கன்னா சின்சன்னு ஒரு மிஸ்ட்ரி எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தி அப்படின்னா நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து கைது பண்ணுறாங்க. ஸோ அது எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் பிரின்சிபல் சார் இருந்து என்ன தப்பு பண்ணார் அப்படின்ட்டு. ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துக்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் எந்த வீடியோ இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்மளோட மிக்ஸி வந்து ஈமாவரி வந்து ஃபோட்டோ எடுத்துக்காங்க. இங்கே பாரு ஈமாவரி உன்னை நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இதை வாங்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மிக்ஸி சொல்கிறாங்க. நம்மளோட ஈமாவரி வந்து அந்த ஃபோனை வாங்கி பார்த்தா அதில் நம்மளோட ஈமாவரி வந்து ரொம்ப க்யூட்டாக இருப்பா. இதை பார்த்து நம்மளோட ஈமாவரி வந்து அட இது நானும் இது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஈமாவரி வந்து நம்மளோட ஈமாவரி ஃபோட்டோக்கே அவளே வந்து முத்த கொடுப்பா. ஸோ அப்புறம் நம்ம மிக்ஸி வந்து சரி கூட ஈமாவரி இந்த ஃபோனை அப்படிங்கிற மாதிரி நம்ம மிக்ஸி கேட்பாங்க. இல்லை நான் தர முடியாது அப்படின்ட்டு நம்ம ஈமாவரி பாஷையில் வந்து சொல்லுவா. அப்புறம் நம்மளோட ஈமாவரி வந்து அந்த ஃபோனை தலையில் வச்சுக்கிட்டு அவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பா. எங்கே ஓட பார்க்குற அப்படின்ட்டு நம்ம மிக்ஸியை பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது ஈமாவரி அப்படின்ட்டு நம்ம மிக்ஸி வந்து ஃபோனை வாங்கிப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்மளோட மிக்ஸியோட ஃபோனுக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா நம்மளோட யோசனைக்கா மேடம் தான். அதான் சொல்லுங்கள் மேடம் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்ஸி வந்து கேட்பாங்க. அதுக்கு யோசனைக்கா மேடம் வந்து என்ன மேடம் இன்னைக்கு சின்சனுக்கு லஞ்சு கட்டி கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட யோசனைக்கா மேடம் வந்து கேட்குறாங்க. அப்புறம் மிக்ஸி என்னது எப்பவுமே நீங்கள் தானே சாப்பாடு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மிக்ஸி கேட்குறாங்க. என்ன மேடம் போன வாரம் ஒரு லெட்டர் கொடுத்தேனே சின்சன் உங்ககிட்ட கொடுக்கலையா, அதில் இன்னைக்கு மட்டும் லஞ்சு எடுத்துகிட்டு வரணும்னு போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட யோசனைக்கா மேடம் சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட சின்சனே மன்னிச்சிருங்க தாயே என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்சன் சொல்லுவான். இப்போ வந்து மன்னிப்பு சொல்கிறீ என்ன சின்சன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மிக்ஸி கற்றுவாங்க. அப்புறம் நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து ஃபோனை வாங்கிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் நானே சின்சனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரின்சிபல் சார் சொல்லுவார். சூப்பர் கேங் லீடர் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்சன் சொல்லுவான். சின்சன் என்னை கேங் லீடர்லாம் கூப்பிடாது என்ன சார்னு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து சொல்லுவார். அப்புறம் மிக்ஸி வந்து அவங்களோட ஃபோனை வந்து பின்னாடி வச்சுப்பாங்க. ஏன்னா ஈமாரியை வந்து எடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் கீழே பார்க்குறாங்க. கீழே பார்த்தா நிறைய நம்மளோட சின்சன் வந்து டாய்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டிருக்கான். இவனுக்கு வேறு வேலையே இல்லை, எடுத்தா அப்படியே வச்ச இடத்துல வைக்க மாட்டான் அப்படின்ட்டு நம்மளோட மிக்ஸி வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளோட ஈமாரி வந்து நைஸா நம்மளோட மிக்ஸி பின்னாடி இருக்க அந்த ஃபோன் வந்து எடுத்துப்பா. என்ன மாதிரி அதுக்குள்ளே தூங்கிட்டியா அப்படிங்கிற மிக்ஸி கேட்பாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம மிக்ஸி வந்து போவாங்க. இப்படி மிக்ஸி போனதுமே நம்மளோட ஈமாரி பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து அந்த ஃபோனை வச்சுட்டு இருக்கா. பார்த்தீங்களா சின்ன வயசுலேயே பண்ணுற வேலையா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே தோணும். அப்புறம் நம்மளோட ஈமாரி வந்து அந்த ஃபோட்டோ வச்சுட்டு பார்த்துட்டு அடே அப்படின்ற மாதிரி அவள் சிரிச்சிட்டு இருப்பா. அப்புறம் ஜன்னலை தந்து ஷீரோ ஷீரோ அப்படின்ட்டு அதோட பாஷையில் வந்து நம்மளோட ஈமாரி சொல்லுவாள். அப்புறம் நம்மளோட ஈமாரி வந்து ஷீரோ பூச்சி உள்ளே இழுத்துருவான். உள்ளே இழுத்துட்டு நம்மளோட ஈமாரி வந்து ஃபோனில் வந்து கேமரா ஆப்பை வந்து வச்சு கொடுப்பான். அப்புறம் நம்மளோட ஈமாரி வந்து கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். என்ன சொல்கிறான்னா இந்த ஃபோனில் என்ன ஃபோட்டோ எடு நான் அழகான போஸ்ட் கொடுக்குறேன் இந்த சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஈமாரி வந்து போஸ்ட் கொடுப்பா. என்ன அப்படியே பார்க்குற சீக்கிரம் இந்த ஃபோனை எடுத்து ஃபோட்டோ எடு அப்படிங்கிற மாதிரி ஈமாரி வந்து சொல்லுவா அவளோட பாஷையில். அதுக்கு நம்மளோட ஷீரோ வந்து எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்ட்டு நம்மளோட ஷீரோ வந்து ஒவ்வொன்று அதோட பாஷையில் வந்து சொல்லும். இப்படி ஷீரோ வந்து ஒம்பது இருக்கிறதுனால நம்மளோட ஷீரோ வந்து பயந்துக்கிட்டு டேபிள் மேலே போய் ஒழிஞ்சிக்கும். ஏன் இப்படி போகிற அப்படின்ட்டு நம்மளோட ஈமாரி கத்திட்டு இருப்பா என்ன ஃபோட்டோ எடு அப்படின்ட்டு. ஆனால் நம்மளோட ஷீரோ வந்து கீழே இறங்கி வராது. ஸோ இதை பார்த்து நம்மளோட ஈமாரி வந்து உன் மேலே எனக்கு பயங்கர கோவம் அப்படின்ட்டு அந்த ஃபோனை வந்து நம்மளோட ஷீரோ மேலே தூக்கி போடுவான். அந்த நேரத்தில் நம்மளோட ஷீரோ தப்பிச்சு போயிடும். அந்த ஃபோன் வந்து ரிமோட் மேலே வந்து விழுந்துடும். அந்த ரிமோட்டில் ஒரு பட்டன் வந்து அழுத்திடும். அப்படி அழுத்ததுமே டிவியில் வந்து ஒரு ஷோ ஓடும். அது என்ன ஷோனா திருடவங்க ஷோ தான். இந்த மாதிரி எங்கள் திருடவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்மளோட ஈமாரி வந்து ஷீரோ தொத்திக்கிட்டே போவா. அப்படி போக சொல்ல அங்கே ஃபோனில் வந்து ஒரு பட்டன் அழுத்திடுறா. அப்போ யாருக்கோ கால் போதே அங்கே பார்த்தி அப்படின்னா ரிங்கு போயிட்டுருக்கு. யாருக்கு போகுதுன்னா நம்மளோட யோசனைக்கா மேடமுக்கு தான். என்னது இப்போ தான் நம்மளோட சின்சன் அம்மாவுக்கு நான் பேசிகிட்டு இருந்தேன் திரும்ப கால் பண்ணுறாங்களே சரி எதுக்குன்னு கேட்போம் அப்படின்ட்டு ஹலோ மேடம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட யோசனைக்கா மேடமும் மிக்ஸி மேடம் கிட்டே ஹலோ சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து யாரோ ஒரு பேசுகிற குரல் கேட்கும். உங்களோட குழந்தை உங்களுக்கு வேணும்னா 1,00,000 ரூபாய் சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும். யாராது அப்படின்னு நம்மளும் பார்த்தா நம்மளோட ஈமாரி வந்து அந்த டிவி ஷோ ஆன் பண்ணல. ஸோ அதுலேருந்து தான் ஓடிட்டுருக்கு. அப்புறம் நம்ம ஈமாரி அந்த ஷீரோ ஃபோட்டோ எடுக்கலன்ட்டு பயங்கரமாக கத்திட்டு இருப்பா. என்ன ஈமாரி அப்படின்ட்டு நம்மளுடைய யோசனைக்கா மேடமும் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய ஷீரோ வந்து தெரியாதனமாக அந்த காலை வந்து கட் பண்ணி விட்டுருது. அப்புறம் நம்மளோட யோசனைக்கா மேடம் வந்து ஹலோ ஏன் கட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் நம்ம யோசனைக்கா மேடம் வந்து பிரின்சிபல் சார் கிட்ட வந்து இந்த மாதிரி ஈமாரிக்கும் என்னாச்சுன்னே தெரியல அவங்கள வந்து யாரோ கத்திருக்காங்க நம்மளோட சின்சனோட அம்மா வர எங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்மளோட யோசனைக்கா மேடம் வந்து சொல்லுவாங்க. இது கேட்ட நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து கத்துவாங்க. அப்புறம் நம்மளோட சின்சன் வந்து என் தங்கச்சிக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்சன் கேட்பான். கவலைப்படாத சின்சன் உன் தங்கச்சிக்கு ஒன்றா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரின்சிபல் சார் வந்து சொல்லுவார். ஸோ அந்த நேரத்தில் நம்ம மிக்ஸி வந்து ஈமாரி வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளோட பிரின்சிபல் சாரும் யோசனைக்கா மேடமோ திரும்ப வந்து நம்மளோட மிக்ஸிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நம்மளோட மிக்ஸியும் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு கற்காமூச்சி வந்து போகும். இதை பார்த்து நம்மளோட மிக்ஸி வந்து பயத்தில் அந்த ஃபோனை போட்டு உடச்சிடுறாங்க அந்த கற்காமூச்சி மேலேயே.
அந்த கொர்க்காமூச்சியும் அப்படியே பயமுத்திட்டு இருக்கனால என்னை யாருன்னா காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்ஸி வந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்ட ஃபோன் காலில் நம்மளோட பிரின்சிபல் சாரும் யோசனை கம்படுமோ இவங்க கண்டிப்பாக ஒரு ஆபத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பயங்கரமாக கத்துறாங்க. உடனே நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து அவரோட பஸ்ஸை நோக்கி வேகமாக ஓடுறாரு. அவர் பஸ் எடுத்துட்டு ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டு இருக்காரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் நம்மளோட சிஞ்சனோட வீட்டை நோக்கி. ஐயோ அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் ஸ்பீடாக போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து சொல்லுவார். அப்புறம் நம்மளோட சிஞ்சன் அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன கேங் லீடர் இன்னும் ஸ்பீடாக போங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிஞ்சன் சொல்லுவான். சிஞ்சன் நீ எப்பறம் இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து கேட்பாரு. ஸோ அப்புறம் இங்கே நம்மளோட மிக்ஸியை காட்டுவாங்க. நம்மளோட மிக்ஸி வந்து அந்த கற்காமூச்சி அடிக்கிறதுக்காக ஸ்ப்ரே தேடிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக பிரின்சிபல் சாரும் வந்து நம்மளோட சிஞ்சனோட வீட்டுக்கு வந்துடுவார். அப்புறம் நம்மளோட பிரின்சிபல் சாரும் வந்து சிஞ்சன் வீட்டுக்கு வந்து இறங்குறாரு. அப்புறம் நம்மளோட சிஞ்சன் வந்து நானும் வரேன் கேங் லீடர் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிஞ்சன் சொல்லுவான். வேணாம் சிஞ்சன், இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியல, உனக்கு ஆபத்தாயிட போதே, அதனால நான் இங்கே வச்சு ஒன்று பூட்டிடுறேன், இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரின்சிபல் சாரும் வந்து அந்த கதவு வந்து லாக் பண்ணி விட்டுறாரு. நம்மளோட சிஞ்சன் வந்து ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் நம்மளோட பிரின்சிபல் சாரும் வந்து அந்த நம்மளோட சிஞ்சனோட வீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சு போறாரு. அப்புறம் ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. அப்புறம் நம்மளோட ஈமாரி ஷீரோ வந்து இருக்காங்க. அப்புறம் நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து ஆனந்த கடையில் அழுகுறாரு. நல்ல வேலை ஈமாரி கொண்டு ஆகலை அப்படின்ட்டு. அப்புறம் கதவு தந்து ஷூ கத்திராத ஈமாவரி உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன், என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து சொல்லுவார். ஈமாரி வந்து பிரின்சிபல் சார் கிட்ட வந்து போயிடுவா. நல்ல வேலை உன்னை காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து சொல்லுவார். ஸோ அந்த நேரத்தில் போலீஸ் எல்லாருமே வந்துருவாங்க. மாட்டினியா, நீ தான் இந்த குழந்தை கடத்தினியா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. எப்படா போலீஸ் வந்தாங்க அப்படின்ட்டு நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து பார்ப்பாரு. அந்த நேரத்தில் நம்மளோட யோசனை கம்பெனி வந்து இந்த மாதிரி அங்கே போங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட யோசனை கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து மாட்டியிருக்காரு. ஸோ அப்புறம் நம்மளோட சிஞ்சனோட வீட்டை சுற்றி நிறைய மக்கள், அப்புறம் நியூஸ் ரிப்போர்ட்டரு, போலீஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் வந்து நம்மளோட சிஞ்சனோட ஃபேமிலி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இங்கே என்ன தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்ஸி வந்து யோசிக்கிறாங்க. அப்புறம் போலீஸும் வந்து நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. நான் எந்த சப்போஸ் செய்யலை, என்னையே பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து சொல்லுவார். அப்புறம் நம்மளோட சிஞ்சன் வந்து கவலைப்படாதீங்க கேங் லீடர், அங்கே களி சொல்லலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டேய் நீ வேற ஏன்டா எனக்கு கடுப்பேற்றுற அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து சொல்லுவார். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஈமோரி வந்து சந்தோஷமா இருப்பா. ஏன்னா அவளோட ஆசை வந்து நிறைவேறுது. என்ன அப்படின்னா ஸோ அந்த இடத்துக்கு நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்திருக்கனால நம்மளோட சிஞ்சன் ஃபேமிலி வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்கல்ல. ஸோ இதனால நம்மளோட ஈமோரி வந்து பயங்கர சந்தோஷமாயிட்டு அவளும் வந்து நல்லா போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பா. ஸோ நம்மளோட ஈமோரி வந்து நினச்ச மாதிரியா வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பா. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஸோ கடைசியில் பார்த்தி அப்படின்னா நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து எதுவுமே தப்பு செய்ய மாட்டார். ஆனால் நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து மாட்டிப்பார். ஸோ இன்னத்துக்கு நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து ஜெயிலில் இருப்பார். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இதோட இந்த இடத்துல நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை.